உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி, வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி அப்படின்னு ஒரு பாட்டு பட்டணத்தில் பூதம் அப்படிங்கிற படத்தில் கேட்டிருப்பீங்க. கவிஞர் கண்ணதாசனுடைய பாட்டு. அது வெளியே பார்த்தா காதல் பாட்டு மாதிரி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவருக்கும் காமராஜருக்கும் ஏற்பட்ட அந்த பிணக்கு தீர வேண்டும் என்ற ஆசையிலே காமராஜருடைய அம்மா பேரை வச்சு சிவகாமின்னு சொல்லி அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடின்னு அவர் ஆரம்பித்து அந்த பாட்டை கொண்டு போயிருப்பார். படத்தில் காட்சிகளுக்கு வேறு மாதிரி பொருந்தும், உள்ள அர்த்தம் இப்படி இருக்கும். அந்த சிவகாமி அம்மாவை பற்றிய செய்தி தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். ஒரு சமயம் விருதுநகர்லேருந்து அவங்களுக்கு மதுரையில் போய் மீனாட்சி அம்மனை தரிசிக்கணும்னு ஒரு ஆசை. ஒரு ஏழையினுடைய சாதாரண ஆசை. மாடி விட்டு ஏழையாக தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க காலம் முழுவதுமே. சரின்னு என்ன பண்ணுறாங்க, விருதுநகர்லேருந்து தொடர் வண்டி, அதாவது ரயிலுங்க, அப்படி சொன்னால் தான் நமக்கு புரியும், அதில் ஏறி நேராக மதுரைக்கு வந்து இறங்கிடுறாங்க. இவங்க நினச்சா காமராஜருக்கு என்னென்ன அதிகாரங்கள், என்னென்ன சலுகைகள், என்னென்ன வசதிகள் உண்டோ அது பூரா அவங்க அம்மாவுக்கும் உண்டாம் அரசு விதிமுறைப்படி. நேராக அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ராணி மங்கம்மாள் இலவச தங்கும் சத்திரத்துக்கு வந்து சத்தம் இல்லாமல் தங்கிடுறாங்க. தான் இன்னார்னு கூட அவங்க சொல்லலை, யாருக்குமே தெரியாது. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைப் கிட்ட வந்து கை கால் முகம் கழுவுறாங்க. கொஞ்சம் தூரத்துலேருந்து ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை மனிதர் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கார். என்ன இது, நம்ம முதல்வர் காமராஜர் ஐயா அவர்களுடைய அம்மா மாதிரியே இருக்கே, நம்ம 2-3 தடவை பார்த்துருக்கோமே அப்படின்னு மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து கிட்ட வந்து, அம்மா நல்லா இருக்கீங்களாம்மான்னு கேட்குறாரு. நான் நல்லா இருக்கேன் சாமி, நீ எப்படிப்பா இருக்க, நீ யாருன்னு தெரியலையே எனக்கு அப்படிங்கிறாங்க. நான் சட்டமன்ற உறுப்பினர், ஐயாவுடைய அமைச்சரவையில் நான் ஒரு மெம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அம்மா என்னம்மா நீங்கள் இங்கே அப்படின்னு அவர் இழுக்கிறாரு. ஒன்றும் இல்லைப்பா, மீனாட்சி அம்மனை தரிசிக்கலான்னு வந்தேன், அதான் இங்கே வந்து தங்கிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுவேன் நான். இல்லை நீங்கள் எத்தனை நாள் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ இருங்க, தினம் கோயிலுக்கு போகலாம், உங்களுக்கு வண்டி வசதியெலாம் நான் பண்ணித்தரேன் அப்படி இப்படின்னு அவர் ரொம்ப பெருசாக சொல்கிறாரு காமராஜர் மேலே இருந்த மரியாதையால். ஆனால் இவங்க சொல்லிட்டாங்க, இல்லைப்பா நான் இன்றைக்கி மட்டும் பார்த்துட்டு இப்படி கிளம்பிடுவேன் ஊருக்கு, எங்கள் ஊர்லேருந்து 2-3 பொம்பளைங்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்க கூடவே போயிட்டு நான் அப்படியே ஊருக்கு போயிடுறேன். ஒரே ஒரு சின்ன விஷயம் தம்பி, நீ வந்து யாருக்கிட்டேயும் நான் என்னான்னு சொல்லிடாத, அது எனக்கு பிடிக்காது, என் மகனுக்கும் பிடிக்காது. அந்த 3 பொம்பளைங்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன், இன்னார் அம்மா வந்திருக்காங்கன்னு தயவுசெய்து மூச்சு விட்றாதீங்கன்னு சொல்லியிருக்கேன், அவங்களும் சொல்ல மாட்டாங்க, நீயும் சொல்லாத அப்படின்னு ரொம்ப நேரம் பேசிட்டு அவர் போயிடுறார். அவர் போன உடனே அங்கே 4-5 பேர் அவரை பிடிச்சிக்கிறாங்க. யார் அந்த அம்மா, அந்த அம்மாட்ட என்ன பேச்சு உனக்கு அப்படின்னு. தெரியாது அப்படிங்க. என்னையா சொல்கிற, தெரியாதவங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசுவாங்களா, என்ன மனுஷன் நீ. அது மட்டும் இல்லையா, பேச்சுவாக்கில் காமராஜர் முதல்வர் அப்படி இப்படின்னுலாம் 2 வார்த்தை காதில் விழுந்தது, என்ன அர்த்தம் சொல்லு, யார் அது அப்படின்னு மிரட்டி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஐயாவுடைய அம்மா தான் அது, ஆனால் அவங்க வந்து தன்னை வெளிக்காட்டிக்க விரும்பலை, யார்கிட்டையும் சொல்லாதன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க, அதனால் நான் வேறு வழி இல்லாமல் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னு அவங்க அப்படியே போயிடுறாங்க. அது கூட அவங்க வருத்தப்பட்டிருக்காங்க, நீ முதலே சொல்லியிருந்தீங்கன்னா அவங்கள போய் நான் பார்த்துருப்போம்ல, பேசியிருப்போம். இல்லை இல்லை, அது நம்ம விரும்பாதது, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச. அப்புறமா இவங்க கோயிலுக்கு போயிட்டு தன்னுடைய அந்த ஊருக்கார பொம்பளைங்க 3 பேர் சொன்னாங்கல்ல, அவங்களெல்லாம் சேர்த்து கூட்டிகிட்டு மறுபடியும் ஊருக்கே போயிட்டாங்க. தன்னை யாருன்னு கூட அவங்க வெளிப்படுத்திக்க விரும்பலை. எந்த அளவுக்கு அந்த முதல்வர் அப்படி இருந்தால் அந்த முதல்வரை பெற்ற தாய் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். உண்மையிலே இதெல்லாம் வந்து நாம் கேள்விப்படுறதுக்கே கொடுத்து வச்சுருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. பிழைக்க தெரியாதவன் நம்ம சொல்லலாம், பிழைக்க வேண்டிய முறையில் பிழைப்பவர்கள்தான், கரெக்டாக வாழ்பவர்கள்தான் இன்றைய காலகட்டத்தில் பிழைக்க தெரியாதவர்கள். பிழைக்க தெரியாதவங்களாக இருந்து தான் அவங்க நல்ல பேரோடு போய் சேர்ந்தாங்க. அதை வந்து மறக்கவே கூடாது நம்ம, சரிங்களா?
இதான் இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எளிமையாக இருந்தாலும் ஏற்றமான விஷயம் இது. உங்கள் மேலான கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.